வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா விடாமுயற்சியில் இருந்து ஒரு சாங் லிரிக் தாங்க வந்திருக்கு. அந்த சாங்கோட பேர் வந்து சாவடிக்கா. கரெக்டாக சொல்கிறேனாடா? ஏன்னா எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நான் நினைக்கிறது தான் மீனிங்கா இல்லை அதுக்கு எதனா புது மீனிங் இருக்கான்னு ரொம்ப டவுட்டடாகவே இருக்குது. சாங்குக்கும் அந்த வரிக்கும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் அந்த சாங் தான் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு பேசுவோம். அடடா, அனிமில காட்டுறாங்களா? ஐயா ஐயோ குப்புன்னு வேத்திட்டீங்க. மாஸ்க் காட்டுறாரு. நல்ல ஸ்லிம்மா இருக்காருல்லப்பா. வர்ற மாதிரி பழைய ஏகே பாக்குற மாதிரி இருக்குது. இருங்க பாய். கல்யாண் மாஸ்டர் எனக்கு பயங்கரமாக எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சாங். எனக்கு அந்த சாங்கு லைனாக நான் கேட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சாங்காக இருக்கா. அதெல்லாம் யோசிச்சும் போது திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டதும் மொத்தம் மறந்துச்சு. இப்போ எனக்கு இந்த சாங்கு எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. அது ஸ்டெப் பாட்டுற மாதிரிமே ஓடிட்டுருக்கு எனக்கு தனியாக. அது ஒரு மாதிரி தனி ஃபீலாக இருக்குது எனக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. நம்மளுக்கு நம்ம சின்ன வயசில் ஒரு மெச்சூரான ஒரு ஆள் இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம சித்தப்பாவோ பெரியப்போ யாரோ இருந்திருப்பாங்க, நம்ம கூட கேஷுவலாக இருந்திருப்பாங்க. திடீர்னு மெச்சூர் ஆகிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு மரியாதையான இடத்துலையே பார்த்துட்டு இருந்தோமா, நம்ம கூட சகஜமாக சின்ன வயசில் விளையாடிருப்பாங்க. அது இருந்திருக்காது. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு நல்லா கோச் விட்டு போட்டு பாலிச்சு வந்து முன்னாடி யாருன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்ல இருக்கு எனக்கு அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது. ஏன்னா இது ரொம்ப வருஷமா நம்ம கொஞ்சம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கவே நம்ம பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்டிப்பாக வருவார், அப்படியே இருப்பார், ஒரு ஜாலி மோட்லாம் அப்படி பார்த்த மாதிரியோ இல்லை, சீரியஸாகவே ரொம்ப பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த ஸ்டெப்பு பர்டிகுலராக பார்க்குறப்போ எனக்கு எல்லாம் உடஞ்சி திரும்ப பழையக்க வந்துட்டாரோம்
சூப்பரா அப்படின்ற மாதிரி இது கத்தனை போல இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்லாம் செம்மையா இருந்தது. அதோட ஸ்டெப் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். எனக்கு கத்தணும் கூட தோணல. அந்த அளவுக்கு நான் ரசிச்சு தான் அத பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கூல் ஸ்டெப் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாரி ஸ்மூத்தா கேஷுவல் பண்ணாரு. ஸ்டெப். அது செம்மையா இருந்துச்சு. வெயிட் லாஸ்லாம் பயங்கரமா பண்ணி வேற மாரி வந்திருக்காரு. சூப்பரா இருந்தது. லுக்கே செம்மையா இருக்குங்க. அது ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் அந்த லுக்லாம் நான் கூட வேற மாதிரி நம்பல. இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாரி நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பட் உண்மையாவே வந்து இவ்ளோ அளவுக்கு ஏன்னா டக்குனு எப்படி ஒரு இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணாருன்னு ஆச்சரியமா ம். இருந்தது. நம்பவே முடியல. பட் உண்மையாவே அதான் போல இருக்கு. இந்த எல்லாம் இந்த ஏஐனால எது ரியலு எது ஃபேக்குன்னே இப்பெல்லாம் நான் நம்பவே முடியல. நான் அது ஏஐன்னு தான் நினைச்சிட்டேன். நிஜமா ஏஐ எல்லாமே பண்ணியிருப்பாங்க போல, ட்ரீம் பண்ணி அப்படி பண்ணிட்டாங்க போல இது நான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாதுகாப்பு தான் தெரியுது அவரே அப்படி ஆகியிருக்காருன்ட்டு. ஏன்டா அப்படி பண்றீங்க ஏஐ கொண்டு வந்து எங்களுக்கு எது உண்மை பொய்னே இப்போ தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஸ்டெப்பு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு சாங்கு மைண்டுக்குள்ளேயே அதான் சொல்கிறேன், சாங்கு ஓடல எனக்கு. அந்த ஸ்டெப்பு ஓடிட்டு இருக்கு. மியூசிக்கும் செம்மையாக இருந்தது. லைனும் செம்மையாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அது லவ் சாங்காக இருக்குமா இல்லை ஜாலி சாங்காக இருக்குமா இன்ட்ரோ சாங்காக இருக்குமாலாம் யோசிச்சுருந்தேன். பார்த்தா ஒய்ஃப் ஹஸ்பண்டு ஜாலியாக அவங்க பாட்டு எப்படி இருக்கும் பார்ட்டி அவங்களுக்கு சாங். அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது இருக்கு. எல்லாம் மிக்ஸ்டாக பண்ணவே இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்ல இந்த டவுட் மட்டும் போகலைங்க. இப்பயும் நான் வந்து அந்த சவடிக்கான்னு சொல்கிறதா சவடிக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. மீனிங் வேறையா அதான் மீனிங்கா இல்லை அவங்க ஸ்டைலாக பாடுறாங்களான்றது மட்டும் எனக்கு புரியல. ஓகே, தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதை இல்லை ப்ரோ சாவடிக்கா இல்லை சவடிக்கான்றா அது வேறு மீனிங் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா சொல்ற மாரி அனிருத் அவங்களோட வைபு தாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த ஒரு வைப் ஒண்ணு கிரியேட் பண்ணிறாரு புதுசா. எனக்கு அப்படியே இந்த 3 நிமிஷமும் அப்படி இருந்துச்சு. பயங்கர வைபா அப்படி இருந்தது. சூப்பரா இருந்தது. அதேமாதிரி ஆண்டனி தாஸ் அவரோட வாய்ஸுமே பக்கா அவர் வந்து நாட்டுப்புறம் பாட அந்த ஹை பிச்சில் அப்படி இருந்தது. இந்த கிளப்புக்கு அந்த இதுவில் பாடுறப்போ அப்படியே பொருந்தது. அவருன்னு எனக்கு தெரியவே தெரியல. அவர் தெரியல. காட்டுற வரைக்கும் நான் வேற யாரோ நினச்சிட்டு இருக்கேன் பாடகர். அவருன்றப்போ தான் என்ன சார் பண்ணி வச்சிருங்க மேஜிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. அனிருத்து கூட அது மேஜிக் அது கூட யார் சேர்ந்தாலுமே சரி அது வேற விதமாக ஒன்று காட்டுது. சூப்பராக இருந்ததுங்க. பக்காவாக இருந்தது. எனக்கு அவர் கூட கிளைமேக்ஸ் வந்து ஆடினது கூட க்யூட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தது அதுவும். ஐயய்யோ! எனக்கு அது கூட தெரியலைங்க. எனக்கு அவரு ம். பாடுன இப்ப வாய்ஸ் வந்தது கூட எனக்கு யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இல்ல. இவரு பாடுனதா இல்ல அனிருத் பாடுனதா கூட இல்லை அவர் தெரியல. தான் பாடியிருக்காரு அந்த நான் ராகம். அந்த சாங்ஸ், அந்த மியூசிக்கு பிளஸ் அந்த டான்ஸ்ல நான் அப்படி போயிட்டு அந்த வாய்ஸ கூட நான் சரியா அப்படி யார் தான் இருக்குன்னு கூட நான் யோசிக்கவே இல்ல. அதுதான் சொன்னேன். அனிருத்தோட மேஜிக் அது. அந்த வாய்ஸ் கூட அதோட மெர்ஜ் பண்ணிட்டாரு பாருங்க. யாருதோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு பாருங்க. எனக்கு அவர் காட்டுறப்ப தான் எப்புட்றா இந்த வாய்ஸ் எடுத்துன்னு வந்து இந்த ஸ்டைலிஷான பாட்டுகள் எடுத்துன்னு வந்து அதை புகுத்தி அதை அப்ப கரெக்டாக இவரு தான் பொருத்தினாங்க. பாடியிருக்காரு. அப்ப நடுவுல வந்து அனிருத் உட்காந்து அவரும் பாடுனாரா? பாடிருக்காரு. ஆஹா இவரு அந்த அதான். சவடிக்கா அதெல்லாம் இவரு, ஓ! மிச்சதெல்லாம் இவரு. அப்படி மிக்ஸ்டா இருந்தது. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.